Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா, ஆக்சுவலி ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோவில் நம்ம கடம்பூர் போயிருப்போம். அது உங்களுக்கு சொல்கிறதுனா அது ஆக்சுவலி அது கடம்பூரே கிடையாது. அது கடம்பூர் எந்த மாதிரினா, நம்ம திம்பம் மலைப்பாதை இருக்குல்ல, ஸோ அது வழியாக நம்ம கடம்பூர் போகணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அங்கே கடம்பூர் போகிறதுக்கு ஸோ அந்த காட்டு வழியாக தான் போகணும், ஃபாரஸ்ட் வழியாக தான். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 15 to 20 கிலோமீட்டர் முன்னாடியே மழை அடிச்சிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும், GoPro வந்து நார்மல் GoPro வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், மீடியா மோடு. ஸோ நம்ம பேசுகிற இந்த மீடியா மோடு போட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அதனால் நான் அது உள்ளே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு கடம்பூரை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லியம்மன் துருவம். நான் பொய் சொல்லாம் உங்ககிட்ட தேவையில்லை. ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போனால் தான் போக முடியும். ஏன்னா மழை அடிக்காமல் இருக்கணும், கொஞ்சம் நிறைய சர்டன் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லியம்மன் துருவத்துக்கு நம்ம மழை அடிக்காமல் தான் போக முடியும். ஆஃப் ரோடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சோலோ தான் ட்ரை பண்ணலாம், முடிஞ்சுன்னா நம்ம டாப் வரைக்கும் போயிடலாம். ஆக்சுவலி நான் போன டைம் ரைட் போகும்போது ஒருத்தர் கேட்டேன் அந்த இடத்துக்கு எப்படின்னா இருக்கும். நான் அந்த இடம் தம்பி போங்க, ஒரு ஊட்டி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம இப்போது கடம்பூர் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இது வழியாக போகிறதில்ல, நம்ம திம்பம் வழியாக மறுபடியும் போகிறது கிடையாது, சத்தியமங்கலம் வழியாக போகிறோம். அதில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம இது இருக்குல்ல, கொடிவேரி. ஸோ கொடிவேரி ஃபால்ஸ் செக் பண்ணிட்டு போனேன். ஏன்னா தண்ணி எப்படி இருக்குது என்ன இது எப்படின்னு. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட முன்னாடி வ்ளாக் பண்ணாதப்போலாம் போயிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா போய் வரும். ரீசெண்டாக வ்ளாக் பண்ணி போகும்போது அங்கே சுத்தமாக தண்ணி இல்லை, அங்கே செம்ம டிசப்பாயின்மெண்ட். இந்த வாட்டி நான் நல்லா மழை அடிச்சிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், நல்லா மழை அடிச்சிருக்கு. ஸோ ஒரு வாரமாக நல்லா மழை, அதனால் ஃபால்ஸில் தண்ணி இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் என்ன இது எப்படின்னு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கேன்னு 68 கிலோமீட்டர்ஸ் கொடிவேரி ஃபால்ஸ்க்கு எங்கள் வீட்டில், அங்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு 24 கிலோமீட்டர்ஸ் கடம்பூருக்கு. ஸோ இன்றைக்கி கடம்பூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட மாட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் கிளம்பும்போது வெயில் அடிக்கலைங்க, இப்போ கொஞ்சம் லைட்டாக வெயிலாக இருக்குது. அதனால் ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் இன்றைக்கி அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாமே பேஸ்ட் ஆன் NS200 தான். ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அப் அண்ட் டவுன் சேர்த்து. அது இல்லாமல் கொஞ்சம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் லாங் ட்ரிப்லாம் இப்போ அடிக்கல. ஸோ இன்னும் சீக்கிரம் அடிச்சிடலாம். இன்னொரு 2 வீக்ஸில் கண்டிப்பாக ஒரு லாங் ட்ரிப் போயிடலாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி ப்ராப்ளம். ஏன்னா இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சிருக்கேன். ஸோ ஜாபுக்கெலாம் போகணும். ஸோ கொஞ்சம் மணி ப்ராப்ளம், மிச்சப்படி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் நம்ம வண்டி மைலேஜ் வேறு கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் இல்லை நிறைய கம்மி. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியல, அது மட்டும் மன்னிச்சிருங்க. கூடிய சீக்கிரம் லாங் ட்ரிப்லாம் அடிச்சிடலாம். டைம் கடம்பூர் போகலான்னு பிளான் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தேன் நான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம திம்பம் போயிட்டு திம்பம்லன்னு ஒரு சர்க்கிள் அடிக்கிறோம். எப்படின்னா திம்பம்லன்னு நம்ம கடம்பூர் வழியாக இப்படி சத்தியமங்கலம் வழியாக இறங்கலாம், ஒரு சர்க்கிள் அடிக்கலான்னு பார்த்தோம். பட் கடவுளுக்கு அந்த பிளான் பிடிக்கல போல். அட்ட மழை. ஆக்சுவலி நான் கடம்பூர் போகிறதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடியே நல்ல மழை, வீட்டுக்கு ஒரு வரைக்கும் ஃபுல்லாக மழை தான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சத்தியமங்கலம், ஸோ ஒரே வழியாக இறங்கி ஒரே வழியாக இறங்குறோம். முடிஞ்சால் நெல்லியம்மன் துருவம்ங்கிற அதுவும் ஒரு எப்படின்னா திம்பமுங்க கடம்பூரே ஒரு ஹில்ஸ் தான், கடம்பூரில் ஒரு ஹில்ஸுங்க. ஸோ அந்த இடத்த நம்ம முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இந்த வீடியோவில். கொடிவேரி ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 1 hour காட்டுது. எவ்வளோ மணி நேரம்? இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ். ஸோ 49 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அது இல்லாமல் நான் உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நல்லா கவனிச்சு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துடும். எனக்கு எப்படின்னா அந்த திம்பம்லன்னு கடம்பூர் போகிற வழியில் அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சேன். அது ரொம்ப சூப்பரான இடங்க. ஆக்சுவலி அந்த இடம் செம்மையாக இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா அந்த இடத்துலையே இருக்கணும், அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் நான் சொல்கிறேன் லைட்டாக சில்லியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் அதுதான் உண்மை. ரொம்ப அழகான இடம். ஆனால் ரோடெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தான், பட் அது கூட்டிகிட்டு போகிற டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இடம். எனக்கு தெரிஞ்சு மழை அடிக்காமல் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடும், உங்களுக்கும் காட்ட முடியாமல் போயிடும். அந்த ஒரு பயம்தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிறுமுகையில் இருக்கோம். ஸோ இங்கேன்னு 44 கிலோமீட்டர்ஸ் சிறுமுகையில்னு கொடிவேரி. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்டு கூட வரும்போது கடம்பூர் போக முடியலங்க, போகவே முடியல. செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா கடம்பூர் போனோம், அது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்போ 3rd டைம் கடம்பூர் போகிறோம், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலி பவானிசாகர் டேம் கிட்ட தான் இருக்கும். ஆக்சுவலி இங்கே ஒரு அண்ணாக்கிட்ட நான் கேட்டு பார்த்தேன், தம்பி இந்த மலைக்கு போக முடியும், பட் வண்டியில் போக முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ரிட்டர்ன் ஆகும்போது டைம் இருந்துச்சுன்னா இந்த மலைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த மலைன்னு வியூ பார்த்தீங்கன்னாலும் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கேட்டு பார்க்கலாங்க. அவருக்கு கொஞ்சம் தெரியலன்ட்டார். இங்கே யாராவது இருக்கிற லோக்கல்கிட்ட கேட்டு பார்ப்போம். தெரிஞ்சவங்க யாராவது அங்கே இருக்குமா, வழி இங்கேனோ ரைட்டு அப்படின்னாரு. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எங்கே போயிட போகுது? உங்களுக்கு மேலே ஒரு பில்டிங் தெரியுதா, மேலே ஒரு கோவில் இருக்காமா, அந்த கோவிலும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே சாமி கும்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி ஆச்சு, சாமி கும்பிட்ட மாதிரி ஆச்சு.
ஆனால் இந்த மலை கோவில் இருக்குல்லண்ணா, இந்த மலை கோவில் அது போகிறதுக்கு வழி இருக்காண்ணா? வண்டியில் போகிறதுக்கு நடந்தால் போகணும். இப்படி வழி இருக்காண்ணா இல்லை படிக்கட்டு இருக்கு? நடந்தால் போகணுண்ணா. எவ்வளோ நேரம் ஆகும் மேலே ஏறுறதுக்கு? 1.5 மணி நேரம் ஆகும். அங்கே மேலேன்னு பார்த்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஸோ ஓகே, தேங்க்ஸ் தான். ஆக்சுவலி இதுதான் வழியாமா. எப்படின்னா ஒரு நீங்கள் இப்போ செம்மையாக இருக்குங்க, பச்சை பசேல்ல படிக்கட்டு தானாமா. மேலே ஏறத்துக்கு ஒரு 45 to 1 hour ஆகும். நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஈவினிங் ரிட்டர்ன் ஆகும்போது டைம் இருந்துச்சுன்னா போகலாங்க. இவர்கிட்ட தான் கேட்டோம். நடந்த போகணுமாண்ணா? அதாண்ணா, அதுக்கப்புறம் நடந்த போகணுமாமா. சரிண்ணா, நடந்தாங்க போகணும். 1 மணி நேரம் படிக்கட்டு ஏறணும். நாங்கள் அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நம்மளுக்காக அவரும் கேட்டிருக்காரு நிப்பாட்டி. அல்டிமேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம்னா, கடம்பூரில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நெல்லியம்மன் துருவங்கிற மாதிரி நிறைய இடம் இருக்குது. சில இடத்துக்கு நடந்தாங்க போக முடியும். ஆனால் நடந்து போனீங்கன்னா சத்தியமங்கலத்துலேயே அதுதான் இருக்கல ஹையஸ்ட் பீக். அது ஒரு இடம் இருக்குது. பட் எனக்கு தெரில, நான் போக சொல்கிறேன். இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் அந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டோட பேர் என்னென்னு. ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடம்பூர் வழியாக தான் போகணும். ஆனால் அது ரொம்ப அழகான இடம். பட் ஒரு 2 to 3 hours ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம நெல்லியம்மன் துருவத்துக்கு நம்ம பைக் எடுத்துகிட்டு போகலாம். மிச்சப்படி கார் பெருசாக போகாதுங்க. அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் 6 கிலோமீட்டர். பவானிசாகர் டேமே கவர் மட்டும் போயிடலாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சத்தியமங்கலத்தில் மேக்ஸிமம் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். நம்ம கண்ணில் எதுவும் தென்படாது, பயப்படாதீங்க. நம்ம கண்ணில் எதுவுமே தெரியாது, அது ஒரு ஓரமாக இருக்கும். நம்ம கண்ணுக்கு எதுவுமே தென்படாது. போன டைம் வரும்போது கூட கொஞ்சம் தண்ணி இல்லைங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையாவே இருக்குது. ஸோ டேமோட வியூ பாயிண்ட் மட்டும் போயிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தேன். ஒரு டைவ் அடித்து அல்டிமேட்டாக இருக்கும். செமையாக இருக்குது. உங்களுக்கு தெரியுது தண்ணியோட ஃப்ளோ இப்படி போகுது இந்த ஊக்கம் பாருங்கள். நான் கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் இங்கே சுத்தமாக தண்ணியே இல்லைங்க. பரவாயில்ல, இப்போ நிறையா இருக்குது. அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான இடம். ஸோ இந்த இடத்துல கிளம்பியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பவானிசாகர் டேம் வியூ பாயிண்ட். ஸோ அங்கே போயிட்டு அப்படியே நம்ம கொடிவேரி போயிட்டு அதுக்கப்புறம் கடம்பூர் போயிடலாங்க. ஏன்னா போன டைமே பவானிசாகர் டேம் பார்க்கணுன்னு நினச்சேன், வர முடியல. நான் ஆக்சுவலி மேலே டேம்குள்ளே போகிறதுக்கும் உங்களுக்கு டிடபிள்யூடி பர்மிஷன் வேணும். அந்த பர்மிஷன் பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. மேலே விட மாட்டாங்க தான் நினைக்கிறேன். அதுதான் நான் மேலே யாருமே விடுறதில்ல மேலே. நம்ம இப்படியே இந்த சைடு வழியில் நடந்து போனால் அவங்களை பிடிச்சி விடுவாங்க. டேமில் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கலாம். ஆக்சுவலி லெஃப்ட் சைடில் தெரியுது இந்த டேம் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும், டேமுக்கு போகிற மாதிரி இருந்தால். ஏங்க தண்ணியை திறந்து விடுங்க, என்னங்க இது? பட் ஓகே, தண்ணி திறந்து விட மாட்டாங்கன்னு ஒரு முடிவில் தான் இருக்காங்க போல். பவானி அணை ஆக்சுவலி கீழே திறந்து விட்டுருக்காங்க. மேலே பெருசுலலாம் லீக் ஆகி வர்றது மட்டும் லைட்டாக இருக்குது. சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட். இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா 1948லேருந்து 55 வரைக்கும், 1955 வரைக்கும் இயர் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்.
செம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பவானிசாகர் நம்ம பிளான் பண்ணலை. ஸோ நம்ம எப்படியோ போய் பார்த்தாச்சு. அதான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் ஹில்ஸ். ஸோ நம்ம கடம்பூரில் இருக்கிற ஒரு நெல்லியம்மன் துருவம், அந்த இடத்துக்கு நம்ம போனோமா இல்லையா, அது அந்த ரோடு எப்படி இருந்தது, எவ்வளோ மோசமாக இருந்தது, மழை அடிச்சு அந்த ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே வழியே இல்லை. நீங்கள் அடுத்த பாட்டில் பார்ப்பீங்க. அந்த இடம் பாருங்களேன். நான் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணேன். நான் சோலோவாக போனதால ஐயோ டக்குன்னு சொல்லிட்டணும். ஆக்சுவலி நான் போனேன், எவ்வளோ தூரம் போகிறேன் என்ன ஏது, ஸோ அதெல்லாம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்போ லேட்டாக வரும். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவாக பார்ட் 2 வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிராவலேட்டட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் ரிவ்யூஸ் போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. அந்த 2 வீலர் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.